வணக்கம். நான் கீதா அசோக் அரோமா தெரபிஸ்ட், கேர் அண்ட் கியூர் அரோமா தெரப்பி சென்டர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ராசால்ஸ். இப்போ ஆஃப் லேட் நிறைய பார்த்துருப்பீங்க. ரோஸ்மேரி ஆயில் பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க. ரோஸ்மேரி ஹைட்ராசால்ஸ் பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க. ரோஸ்மேரி வாட்டர்னு சொல்லி விற்பாங்க. அது ரோஸ்மேரி ஹைட்ராசால் அப்படின்னு சொல்கிறது. ஆக்சுவலாக எசென்ஷியல் ஆயில்ஸில் ஹேருக்குன்னு ஒரு 10-12 ஆயில்ஸ் இருக்குது. ரொம்ப வைட்டல் ரோலில் இருக்குது. அந்த ஆயில்ஸில் முக்கியமான ஆயிலில் ரோஸ்மேரியும் ஒன்று. இந்த ரோஸ்மேரி அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா என்ன மிஸ்டேக் நடக்கலாம் அப்படின்னா, எனிதிங் ஃபார் கிராண்டட் அப்படின்னு நம்ம அரோமா தெரப்பியில் எடுத்துக்கவே முடியாது. எசென்ஷியல் ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இன்னாருக்கு இந்த டைம் இப்படி இவ்வளவு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அப்போ ரோஸ்மேரி அப்படிங்கிறப்ப இப்போ ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறப்ப டெஃபினட்டாக இப்போ லாவெண்டர் மாதிரி ஒரு டீ ட்ரீ ஆயில் மாதிரி நம்ம டைரெக்டாக ஸ்கின்லேயோ ஹேர்லேயோ அப்ளை பண்ண முடியாது. அது ஒரு சூட்டபிள் கேரியர் ஆயிலில் கலந்து தான் நீங்கள் ரோஸ்மேரி எடுத்துக்கணும். நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ்மேரி ஒரு அப்ளிகேஷனுக்கு 4 சொட்டுகளுக்கு மேலே நீங்கள் எந்த கேரியர் ஆயிலில் கலந்தாலுமே 4 ட்ராப்ஸ்க்கு மேலே போச்சுன்னா அதில் நமக்கு எப்பிலப்சி வரும். அது ரொம்பவே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கவங்க, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கவங்க, இல்லை அடிக்கடி மயக்கம் போடுறவங்க, சைனஸ் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரி ஒரு சரியான கன்சல்டேஷன் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கிறது அட்வைசபிள் இல்லை. ஸோ ஒரு டாக்டர்கிட்டையோ ஒரு அரோமா தெரப்பிஸ்ட்டையோ நீங்கள் ரோஸ்மேரி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அதுக்கு எவ்வளோ எடுத்துக்கணுங்கிற ஒரு நியதி இருக்குது. அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. பட் அதர்வைஸ் ரோஸ்மேரி அப்படிங்கிறது உங்களுடைய ஹேர் லாஸ்க்கு ஒரு பெரிய மருந்து, ஹேர் லாஸை நிப்பாட்டுறதுக்கு. அதே மாதிரி ஹேர் ரீக்ரோத்துக்கும் பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த வகையில் இன்றைக்கி நான் என்ன ஹைட்ராசால் பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, ரோஸ்மேரி வாட்டர். இப்போ ஹைட்ராசால் அப்படின்னாலும் கூட ஈக்குவலி அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். அப்போது ஹைட்ராசால் உங்களால் வாங்க முடியல, உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னா ரோஸ்மேரி பிளான்ட்டை வச்சு நீங்கள் எப்படி பண்ணலாங்கிறது தான் இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகே, இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ்மேரி. ரோஸ்மேரிங்கிறது முன்ன பார்த்தீங்கன்னா ஹர்ப்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கான்டினென்டல் குக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா தைம், இந்த ரோஸ்மேரி அதெல்லாம் ஹர்ப்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி பிளான்ட். இந்த ரோஸ்மேரி பிளான்ட் இப்போ எல்லா ஊர்லேயும் கிடைக்குது. பட் கொஞ்சம் சின்ன கிராமங்களில் கிடைக்காது, மற்றபடி சிட்டிலெலாம் கிடைக்கிது ரோஸ்மேரி பிளான்ட். அடுத்து என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மா இலை. இந்த மா இலையில் எனக்கு தேவை இந்த மான் துளிர், இந்த பிங்காக இருக்குது பார்த்திங்களா, இந்த மான் துளிர் எனக்கு வேணும். இந்த ரோஸ்மேரி வாட்டருக்கு ஈக்குவலாக நமக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறதுக்கு மாந்துளிர் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நமக்கு தலைமுடி போஷாக்குக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது கிராம்பு, லவங்கம். கிராம்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப காரத்தன்மை உடையது தான். அதே நேரத்தில் இந்த கிராம்பில் எடுக்கிற க்ளவ் ஆயில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம கேள்விப்பட்டது க்ளவ் ஆயில் பல்வலிக்கு வச்சுக்குவாங்க. பாட்டி வைத்தியம் ஒரு காட்டனில் கிராம்பு தைலம் வச்சு பல்ல வச்சுட்டா அந்த பல்லு வலி குறையுது. என்னென்னா அந்த சுறுசுறு அந்த விறுவிறுப்பில் உங்களுக்கு நிச்சயமாக குறையும். அதை மாதிரி ஈக்குவலி ஒரு போஷாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணெய் பார்த்திங்கன்னா இந்த கிராம்பு எண்ணெய் தலைமுடிக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது நம்ம வாட்டராக பண்ணுறதுனால நீங்கள் இந்த கிராம்பை முழுசாகவே கிராம்பாக எடுத்துக்கலாம். ஓகே, இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான வாட்டர் பார்த்திங்கன்னா, நான் சொல்கிறது டிஸ்டில்டு வாட்டர் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு டிஸ்டில்டு வாட்டர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வீட்டிலலாம் நம்ம டிஸ்டில்டு வாட்டர் நமக்கு அந்த ஏசியிலேருந்து வெளியே வர்ற வாட்டரே டிஸ்டில்டு வாட்டர்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். வீட்டில் இன்வெர்ட்டர் இருக்குது, நம்ம டிஸ்டில்டு வாட்டர் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா டிஸ்டில்டு வாட்டர் உங்களுக்கு கிடைக்கும். அது ரொம்ப அட்வைசபிள். டிஸ்டில்டு வாட்டர் கிடைக்கவே கிடைக்காது, இல்லை எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினரல் வாட்டர். ஏன் சொல்கிறேன்னா, கார்ப்பரேஷன் வாட்டர் அந்த மாதிரி நம்ம குழாயிலேருந்து பைப்லேருந்து வர தண்ணி நம்ம எடுத்துக்கிறதா இருந்தால் அது குளோரினேட்டட் வாட்டராக இருக்கும். அந்த மருந்து போட்டு வருது இல்லையா, அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா குளோரின் ஸ்மெல் வரும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குளோரினேட்டட் வாட்டர், அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் இந்த பொருட்களோட ப்ராப்பர்ட்டியை
கலச்சிரும். அதனால குளோரினேட்டட் இல்லாமல் சாதா தண்ணி எடுத்துக்கிறது நல்லது. அந்த சாதா தண்ணீர் நீங்கள் வந்து டிஸ்டில்டு அப்படி இல்லைன்னா ப்ரிஃபரபிளி உங்களுக்கு வந்து மினரல் வாட்டர், அதுவுமே கிடைக்கலன்னா வீட்டில் இருக்க நல்ல தண்ணி, குளோரின் இல்லாத தண்ணியாக இருந்தால் நீங்கள் ஓகே அதுவும் எடுத்துக்கலாம். ஸோ என்ன எடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு கைப்பிடி ஃபுல்லாக நீங்கள் வந்து ரோஸ்மேரி பிளான்ட், இந்த பாருங்கள் ரோஸ்மேரி லீவ்ஸ், இது வந்து என்ன பண்ணலாம், இந்த காம்போடையே சேர்த்தே நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ரோஸ்மேரியை காம்போடையே கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே கைப்பிடி இந்த மான் துளிர் இருக்குது பாருங்கள், இது மா இலை, இது மான் துளிர். இந்த மான் துளிரை வந்து சின்ன சின்னதாக இதையும் நீங்கள் இந்த ஸ்டெம்மோடையே கட் பண்ணி போடலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவும் ஒரு ஹேண்ட்ஃபுல் எடுத்துக்கோங்க, அதுவும் ஒரு ஹேண்ட்ஃபுல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிராம்பு வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு லேசாக உடச்சிக்கலாம். உடச்சிட்டு இதுவும் வந்து இப்போ இது ஹேண்ட்ஃபுல் எடுக்கிறீங்கன்னா இது ஒரு 5 கிராம் எடுக்கலாம் கிராம்பு. நீங்கள் எசென்ஷியல் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதோட ஆயில்ஸே நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து கிராம்பு வந்து ஒரு 5 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கிறீங்க, இல்லை 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நான் சொன்ன இந்த அளவை வந்து இப்போ நான் சொன்னது ஒரு 1/2 லிட்டருக்குன்னா நீங்கள் 1 லிட்டருக்கு அதை இன்னும் கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா தண்ணீர் கொதிக்கிறப்ப இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 1/2 லிட்டர் தண்ணீர் எடுக்கிறீங்கன்னா அது ஒரு 200 ml வர்ற வரைக்கும் நல்லா கொதித்து வற்றி வரட்டும், சுண்டுற வரைக்கும் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அதில் இறங்கும். நல்லா கொதித்த பின்னாடி என்ன பண்ணுங்கள், 1 டே 24 hours அதை வந்து அப்படியே மூடி வச்சுருங்க. அது திறக்க வேண்டாம், அப்படியே மூடி வச்சுருங்க. அப்போ நல்லா கொதித்து அது ப்ராப்பர்ட்டிஸ் இறங்கி ஃபர்மெண்ட் ஆகி 24 hours நல்லா ஃபர்மெண்ட் ஆகி நமக்கு அந்த வாட்ரு வந்து யூசேஜுக்கு ரெடியாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி எடுத்து ஃபில்டர் பண்ண வாட்ரு வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக இது ஹைட்ராசால். நீங்கள் கொதிக்க வச்சு எடுக்கிற தண்ணி வந்து இந்த மாதிரி இருக்கும். இதில் என்ன பண்ணுங்கள், இதை நீங்கள் ஒரு கிளாஸ் பாட்டிலில் எடுக்கிறது ப்ரிஃபரபிள். கிளாஸ் பாட்டிலில் எடுத்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோரேஜ் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்று மொத்தமாகவே நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். இதில் என்ன அரோமா ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயில். இந்த பே லீஃப்ங்கிறது என்னென்னா பிரிஞ்சி இலைன்னு சொல்கிறது, நம்ம பிரியாணி லீஃப்னு சொல்லுவாங்க. பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ட்ரை லீஃப், அந்த பேலேருந்து எடுக்கக்கூடிய ஆயில் தான் இந்த ஆயில். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா சிடர் வுட், தேவதாருங்கிற ஒரு மரத்துலேருந்து எடுக்கிறது தான் இந்த சிடர் வுட். இந்த 2 ஆயிலும் நீங்கள் வந்து இந்த ரோஸ்மேரி வாட்டரில், இப்போ இன்கேஸ் நீங்கள் எடுத்து அந்த வத்த வச்ச தண்ணி வந்து ஒரு 250 ml கிடைக்குது அப்படின்னா 100 சொட்டு உங்களுக்கு பே ஆயிலும் 100 சொட்டு சிடர்வுட் ஆயிலும் கலந்து நல்லா குலுக்கி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் இது ஆயில் வந்து திரும்ப ஃப்ளோட் ஆகி மேலே தான் வரும். நீங்கள் என்ன திரும்ப நம்ம ஷேக் பண்ணி வச்சாலும் ஃப்ளோட் ஆகி மேலே வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்பப்போ எடுத்து நீங்கள் எடுக்கிறப்போ நீங்கள் வந்து எப்போ யூசேஜுக்கு எடுத்துக்கிறீங்களோ அப்போ வந்து இந்த தண்ணியில் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாட்டரோட இந்த ஆயிலும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஹைட்ராசாலாக உங்களுக்கு கிடைக்கும். எதுக்கு ஹைட்ராசால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெளியே போகிறோம், வெளியே வர்றோம், பொல்யூஷன் அட்டாக் பண்ணுது. நம்ம தலையில் பார்த்திங்கன்னா ஆயில் செக்ரேஷன் நிறைய ஊஸ் ஆகி வெளியே வரும். தலையில் டேண்ட்ரஃப் இருக்கும், ஃபங்கஸ் இருக்கலாம், சொரியாசிஸ் இருக்கலாம். இந்த மாதிரி தலையில் வந்து அன்வான்ட் திங்ஸ் இருக்கலாம். இல்லை நம்ம வெளியே போயிட்டு வரப்போ இந்த என்வாயன்மெண்ட் ரொம்ப மோசமாக இருக்குது, பொல்யூஷன் மோசமாக இருக்குங்கிறப்போ அது தலையில் போய் டஸ்ட்டெல்லாம் கிளாக் பண்ணிக்கும், தலை சிக்காகும். தலைமுடி பார்த்திங்கன்னா வறண்டு போய் நம்ம வீட்டிலேருந்து வெளியே கிளம்புறப்போ ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளஃபியாக அழகான ஹேரோட வெளியே போவோம். பட் திரும்ப நம்ம வீட்டுக்குள்ளே வர்றப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ டேமேஜாக சிக்கோடு அப்படி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி தலையில் வந்து இந்த ஒரு ஹைட்ராசால்ங்கிறது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துகிட்டு நம்ம ஸ்கேல்ப்லேருந்து கொஞ்சம் தள்ளி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹைட்ராசால் வந்து இப்படி உங்களுக்கு ப்ரெஷரில் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் பம்ப் பண்ணுங்கள், ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸ்ப்ரே பண்ணுறப்ப தலையை ஒரு பார்ட்டிஷனாக நீங்கள் பிரித்து இந்த மாதிரி தலையில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள். இது வந்து ஹைட்ராசால் உங்களுக்கு ஸ்ப்ரே ஆகும். ஒவ்வொரு வகிடாக எடுத்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு திரும்ப கோம் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் தலையை வந்து நீங்கள் என்ன மாதிரி ஸ்டைல் பண்ணுறீங்களோ பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போங்க. அப்போ என்ன ஆகும்னா இந்த ஹைட்ராசால், இந்த வாட்டர், ரோஸ்மேரி வாட்டர் ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய அந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணும், உங்கள் தலைக்கு ஒரு கவசம் மாதிரி நிற்கும். எந்த பிரச்சனையும் வராமல், ஆயில் கிளாக் பண்ணாமல், டேண்ட்ரஃப் எதுவும் பண்ணாமல், டஸ்ட் எதுவும் உங்களை கிளாக் பண்ணாமல் உங்களுக்கு வந்து தலைக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷனோட இந்த ஹைட்ராசால் காப்பாற்றும்.
இதே நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஹைட்ராசால், இப்போ நீங்கள் எங்கிட்ட அப்ரோச் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஹைட்ராசால் தேவைப்படுது அப்படின்னா, இது நாங்கள் என்ன பண்ணுவோம், பியோர் ரோஸ்மேரி ஹைட்ராசாலில் ரோஸ்மேரி ஆயில் இந்த மாதிரி என்னென்ன எசென்ஷியல் ஆயில் தேவையோ அதை வந்து அதில் ஆட் பண்ணி உங்களுக்கு ஹைட்ராசாலாக சேல் பண்ணுவோம். நீங்கள் என்ன பண்ணலாம், அது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி டெய்லி யூசேஜ்க்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போனாலும் சரி இச்சிங் இருக்காது தலையில். ஏன்னா இதில் ஆன்டிசெப்டிக் வேல்யூ இருக்கும், ஆன்டி பாக்டீரியல் வேல்யூ இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணும், உங்கள் தலைமுடிக்கு ஒரு கவசம் மாதிரி நிற்கும். ஹைட்ராசால் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் முடியே பார்த்திங்கன்னா நல்ல ஷைனிங்காக சாஃப்டாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் ட்ரெஸ்ஸிங்லாம் முடித்து வெளியே போகிறப்போ நீங்கள் வந்து ஹைட்ராசால் நல்லா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் தலைமுடியை ஸ்கேல்ப்பை வந்து அது வந்து பாதுகாக்கும், ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்கும். இந்த ஹைட்ராசால் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஹைட்ராசால்ஸ் இருக்குது. நமக்கு என்னென்ன பிரச்சனைகளோ அந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ஹைட்ராசால்ஸ் நிறைய இருக்குது. தலைமுடி ட்ரையாக இருக்குது, இல்லை தலைமுடி நரைக்குது, தலையில் ரொம்ப வேர்க்குது, தலை ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது, பேட் ஆர்டர் இருக்குது, தலையில் அரிப்பு இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் ஹைட்ராசால்ஸ் ஒவ்வொரு எசென்ஷியல் ஆயில் தனித்தனியாக இருந்து ஹைட்ராசால்ஸ் உண்டு. நீங்கள் ஹைட்ராசாலில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, எண்ணெய் வச்சுருக்க தலையில் ஹைட்ராசால் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஆயில் ஃப்ரீயாக தான் வெளியே போகணும். நீங்கள் எண்ணெய் வச்சுட்டு வெளியே போகிறதுனால எந்த யூசேஜும் கிடையாது. நல்ல எண்ணெய் வச்சு தலைக்கு வாஷ் பண்ணிடுங்க, அது தலையை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். வெறும் நல்லெண்ணெய் வச்சு குளிச்சிங்கன்னா கூட ரொம்ப நல்லது தான். ஹைட்ராசால் அப்படிங்கிறது ஒரு ட்ரை ஸ்கேல்ப்பில் தான் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஆயில் இருக்கப்போ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் மெஸ்ஸியாக அழுக்கு மாதிரி கொண்டு வரும். இந்த அரோமா ஆயில்ஸ்லாம் அங்கே போய் நிற்காது. இது வந்து பார்த்திங்கன்னா எசென்ஷியல் ஆயில்ஸ் உள்ளே இறங்கும், மேலே தலைக்கு மேலேயும் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி அது வந்து நிற்கும். ஸோ இந்த ஹைட்ராசால் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. என்னுடைய நம்பர் இங்கே வந்து ஃப்ளாஷ் ஆகுது இல்லையா, நீங்கள் அந்த நம்பருக்கு எனக்கு எப்போ வேணாலும் நீங்கள் கூப்பிடலாம். உங்கள் டவுட்ஸ் கேளுங்க, உங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் டவுட்ஸ் கேளுங்க, என்ன வேணாலும் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். இந்த ஹைட்ராசால் உங்களுக்கு உங்களுடைய தலைமுடி பிரச்சனைக்கு தேவையாக இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் என்னை அணுகலாம். நீங்கள் வந்து ஹைட்ராசால் வாங்கிக்கலாம். ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் உங்களுக்கு ஹைட்ராசால்ஸ் கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். மீண்டும் வேறு ஒரு ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். வணக்கம்.